பெரிய கருப்பன். பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துட கூடாது பாரு, அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன். அண்ணே போஸ்ட்மேன், மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் எடுப்பதா கடைசி போட்டிருந்தேன். என் பேருக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கா? உன் பேர் என்னப்பா? பெரிய இருப்பேன். பெரிய இருப்பனா? உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல, வேணா அடுத்த மாசம் பாரு. அண்ணே அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே. கடன் கொடுக்க பணம் இருக்கு, ஆனா வட்டி 50 ரூபா ஆகுமே. அதனால என்ன பரவாயில்ல. பரவாயில்லையா? இந்தா வச்சுக்க. அண்ணே 200 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? அதான் 150 ரூபாய் வட்டி போச்சே. ஓ அப்படியா? ஏய் இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம். அவரு வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடன் வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம்? சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான். அப்போ இதுக்கெல்லாம் உருப்படதா? சார் என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணி ஆர்டர் எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க போலாம். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தான மாட்டுவீங்க. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? நான் கொடுத்திருக்கேன் கடனா, அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லிருக்கேன். அட நாயே, நாய்க்கு பிறந்த நாயே, ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என் பேரை சொல்லி நீ 1000 வட்டி கொடுற. சார் ரேஷன் தானே வாங்கின, இந்தாங்க சில்லற காசு. ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா? அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி. இப்ப என் ரேஞ்சே வேற. சரி நாயே, அதெல்லாம் உள்ள அனுப்புடா. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டுக்காம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன். மாமூல் எவ்வளவு கொடுப்ப? கதை கொடுங்க. அடேங்கப்பா, இவ்வளவா? மாசா மாசமா கரெக்டா கொடுத்துருவியா? டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயம் காய்ச்சற மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே? காட்டியே கொடுக்க மாட்டேன் சார். மாமா உங்களுக்காக பணியாரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெள்ளை பணியாரம். எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போக மாட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன். ஏய் துடி அடிச்சு வயல் கீழ இறங்க போ. நான் இறங்குவேன். ஏய் விழ போற நீ. பரவாயில்லை, நீ காப்பாத்த மாட்டியா? ஐயா மூஞ்சிய பாரு. மாமா உங்களுக்காக வடை எடுத்துட்டு வந்திருக்கேன், உளுத்த வடை. பணியாரமே வேணாம்ட்ட வடை வேறையா? எடுத்துட்டு போகடி. எடுத்துட்டெல்லாம் போக முடியாது, உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன். ஐயோ இறங்காதடி. ஏய் விழுந்து விழுந்து வச்சிர போற நீ. பரவாயில்லை, நீங்க காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ இவங்கள நான் என்ன பண்றது? பணியாரம் மாமா. மாமா வடை மாமா. ஏய் கழுதைங்களா? ஏய் ஏய் மாமா. ஏய் பாவி. ஏய் இரு நான் வரேன். ஐயோ மாமா, நானும் விழ போறேன், என்னையும் காப்பாத்துங்க. ஐயோ ஏய் ஏய் மாமா, வாங்க விழ போறேன். சரியான லொள்ளு கடி ரெண்டு பேரும். விழாவை கூட்டிட்டு போற வா. விழாவை கூட்டிட்டு போற வா 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 வா. அதுக்குதான் சின்ன தெரிசுங்க ஏதோ கட்டி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டியூட்டி விட்டு அதை போய் பார்த்துட்டு இருக்கேன். டியூட்டியா முக்கியம், அங்க வர பியூட்டியே. நீ என்ன ஒரு போஸ்ட்மேனையா? போஸ்ட்மேனே கவலை பேசுறீங்க, அங்க வர போஸ்ட் மாஸ்டர். ஆஹா நம்ம ஊர்ல என்ன என்டர்டைன்மெண்ட். மாமா விடுங்க. ஒரே மண்ணா இருக்கு பாரு. இங்க இருக்கு சேரு, கழுவுங்க கழுவுங்க. மாமா இங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஒரு போஸ்ட் மாஸ்டர் இதெல்லாம் பார்க்கலாமா? இத பாக்குறதுக்கு போஸ்ட் மாஸ்டர் என்ன, ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம். கேவலமா இல்ல இதே சாக்கில் நீங்க 2 பேரும் பார்த்து வரீங்க, உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட், எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறான் பாரு.